ஜூன் 19, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Even if you feel alone, the Lord is already preparing the way for you. உபாகமம் 31 அதிகாரம் 8 Deuteronomy chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனியாக நடப்பது போல தோன்றலாம். உங்கள் போராட்டத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார். பத்மு தீவில் தனிமையில் இருந்த யோவானுக்கு இயேசு மகிமையாய் வெளிப்பட்டார். அதேபோல் இன்று நீங்கள் தனிமையாக உணரும் சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பார்க்க முடியாத இடங்களில் அவர் உங்கள் வெற்றிக்கான பாதையை அமைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இன்றைய தனிமை நாளை சாட்சியாக மாறப்போகிறது. The Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid. Do not be discouraged. My dear brothers and sisters, sometimes life's journey can make you feel alone. You may feel that no one understands your struggles, but the Lord will never leave you alone. John was isolated and Patmos, yet Jesus revealed himself in glory. In the same way, even in your loneliness today, the Lord is with you. In places you cannot see, He is preparing the path for your victory. Your loneliness today will become tomorrow's testimony. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, கர்த்தாவே, தனிமையிலும் சோர்விலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது அன்பால் அணைத்துக் கொள்ளும். மனம் உடைந்தவர்களை தேற்றி புதிய நம்பிக்கையால் நிரப்பும். கர்த்தாவே, எங்கள் கண்ணீரை ஆசீர்வாதமாகவும் எங்கள் போராட்டங்களை வெற்றியாகவும் மாற்றும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது மகிமை வெளிப்படச் செய்யும். நோயாளிகளை உமது சுகமாக்கும் கர்த்தால் தொட்டு குணமாக்கும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்னேற்றத்தையும் கிருபையும் பெருக செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.